வணக்கம் நேர்களே. அருள் தரும் நவராத்திரியின் வாயிலாக இந்த நவராத்திரி சுப தினத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாடெங்கிலும் நன்மைகளை அள்ளி தரக்கூடிய இந்த நவராத்திரிய உங்க கூட சேர்ந்து கொண்டாடுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். தமிழ்நாட்டுல நாம கொண்டாடுற எத்தனையோ விழாக்கள்ல முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரே விசேஷமா இருக்கக்கூடிய விழாதான் இந்த நவராத்திரி. ஒரு ஆண்டுக்கு மொத்தம் 4 நவராத்திரி. சித்திரை மாதத்துல வசந்த நவராத்திரி, ஆடி மாதத்துல வராகி நவராத்திரி, புரட்டாசி மாதத்துல சரண் நவராத்திரி, கடைசியா மார்கழி மாதத்துல மாதங்கி நவராத்திரி. இந்த 4 நவராத்திரியிலையுமே நாம புரட்டாசி மாதத்துல கொண்டாடக்கூடிய சரண் நவராத்திரிய தான் ரொம்ப விசேஷம். அதற்கு முக்கியமான காரணம் கொலு. இந்த கொலுவை பத்தி தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொலு பாக்குறதுனா அவ்வளவு பிடிக்கும். கிட்டத்தட்ட இந்த கொலு ஒரு கெட் டுகெதர் மாதிரி. நம்ம வீட்டுல கொலு வைக்கும் போது அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, நமக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு ஒற்றுமையா கொண்டாடக்கூடிய இந்த நவராத்திரி நம்முடைய பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பமா அமையுது. கொலுல வைக்கிறது எல்லாம் வெறும் பொம்மைகள் மட்டும் இல்லைங்க. பொதுவா நாம இந்த உலகமே பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்றோம். பொம்மைகள் எல்லாம் நிலத்துல இருந்து மண் எடுத்து அதை நீர் விட்டு பிசைந்து காற்று குமிழ்களை உள்ளடக்கி ஆகாய சூரிய கதிர்களை உறிஞ்சி நெருப்புல வார்த்துதான் செய்யப்படுது. இப்படி பஞ்சபூதங்களின் கலவையானதா கொலு பொம்மைகள் இருக்கு. அதனாலதான் இந்த பொம்மைகளை நாம நவராத்திரி கொலுல வச்சு வழிபடுறோம். ஆணுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி, பெண்ணுக்கு 9 ராத்திரி நவராத்திரின்னு சொல்லுவாங்க. இந்த நவராத்திரி பெண் தெய்வங்களின் அருளை பெற உதவும் ஒரு பண்டிகையாக பார்க்கப்படுது. நவராத்திரியுடைய இந்த 9 நாள்ல முதல் 3 நாட்கள் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியையும் வழிபடுவது வழக்கம். நவராத்திரியுடைய முதல் நாளான இன்று பிரதமை திதி. இன்னைக்கு துர்க்கை அம்மனை எப்படி வழிபடணும் ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் சொல்லுவாரு. வாங்க பார்க்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.
அனைவருக்கும் நவராத்திரி உற்சவ தின நமஸ்காரங்கள். நவராத்திரி அதன் சிறப்புகள், அம்பிகையுடைய விழாவாக இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இந்த நவராத்திரி உற்சவம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அம்பிகைக்கு 9 தினங்களை கொண்டது நவராத்திரி என்று சொல்வார். இந்த அம்பிகை 10 அவதார ஸ்வரூபிணியாக அனுக்கிரகம் செய்யக்கூடியவர். ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாட்ட எத்தனைதான் அருண்டு புரண்டாலும், தான் கேட்பது கிடைத்தாலும் அந்த சந்தோஷத்தை விட அந்த அம்மா கிட்ட இருக்கக்கூடிய நெருக்கம், அன்புங்கிறது எவ்வளவு சாலச் சிறந்ததோ, அதே மாதிரி தான் இந்த அம்பிகையை வழிபடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா, அதை அளவுகோல் இட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவராத்திரியில் 10 விதமாக அம்பாள் அனுக்கிரகம் செய்கிறாள் அப்படின்னு சொன்னேன். இந்த 10 விதமாக அம்பாள் அனுக்கிரகம் செய்தாலும், இந்த 10 விதமான ரூபங்கள் எடுத்தாலும், பிரதானமாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த 9 நாட்களில் 3 நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இந்த 3 எடுத்துக்கொள்ளக்கூடிய தினங்களில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த துர்கா அம்பாள், லக்ஷ்மி அம்பாள், சரஸ்வதி தேவி, இது ரொம்ப விசேஷகரமானது. இந்த உலகத்தில் லக்ஷ்மி கடாட்சம் இல்லைனால் நம்மளால் எப்படி இருக்க முடியும்? பொருள் இல்லோர்க்கு பூமியில் இடமில்லை அப்படின்னு சொல்லுவாள். இப்போ பொருளாதாரம் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடியது. இது வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி. அடுத்தது சக்தி. இந்த உலகத்தில் நன்மை பெறணும் அப்படின்னு பார்த்தா துஷ்டர்கள் அடையணும். அந்த துஷ்டனை வதம் பண்ணி நன்மையை தரக்கூடியவள் துர்கை. இந்த துர்காம்பாள் பார்த்துட்டேன்னா எவ்வளவு சக்தி கொண்டவள்! 16 கரங்களை உடையவள். ஷோடசோ ரூபிணி துர்காம் தேவி மூகாம்பிகா. மந்திரம் ரொம்ப அழகாக சொல்றது. இந்த அம்பாள் 16 கரங்களை உடையவள், 8 கரங்களை உடையவள், அவ்வளவு சக்திகள் கொண்டவள். அம்பாளாகப்பட்டவள் சீக்கிரம் அனுகிரகம் தரக்கூடியவள், சக்தி ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லுவாள். அம்பிகையை பற்றி கிருஷ்ணவதாரத்தில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிருஷ்ணனுடைய மாமா என்ன பண்ணுறார், குழந்தை பிறக்க நம்மளை அழிச்சிருமோன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டுட்டே இருக்கார். அவர் கொல்றது வழக்கம். எப்படி அந்த கொல்றது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எல்லா குழந்தையும் தன்னுடைய காலை பிடிச்சி செவுத்தில் அடித்து தான் கொள்ளுவார். காலை பிடிப்பார், செவுத்தில் மட்டான்னு ஒரு அடி அடிப்பார். அப்படி தான் கொள்ளுவார். 7வதாக கிருஷ்ணர் 8வதாக பிறக்கிறார். 7வதாக பிறக்கக்கூடியவள் அம்பாள் மாயா ஸ்வரூபிணி, மாயையாக பிறக்கிறார். ஆகா, 7வதாக ஒரு குழந்தை பிறந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7வது குழந்தையை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தையுடைய காலை பிடிக்கிறார். காலை பிடிச்சி செவுத்தில் அடிக்க போகும்போது டப்புன்னு மேலே வந்துவிட்டாருமா. மேலே வந்து மாயை ரூபிணியாக காட்சியளிக்கிறார். பாருங்க, அவன் அசுரனாகவே இருந்தாலும் சரி, அவன் கொல்லறதுக்கு வந்திருந்தாலும் சரி, காலை பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு உடனே காட்சியளிக்கக்கூடியவள் அம்பிகை. அவன் காலை பிடிச்சிட்டான்னு சொன்னாங்காட்டி ஏன் அம்பாளால் கொல்ல முடியாதா? நிச்சயம் கொண்டுருவான். ஆனால் அதுக்காக கிருஷ்ண அவதாரம் வந்திருக்கு. ஏன்னா அவன் காலை பிடிச்சாச்சு. அசுரனாகவே இருந்தாலும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணி காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னான், அனுக்கிரகம் அவ்வளோ சிறந்த அனுக்கிரகம்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட இந்த வரம் தரக்கூடிய நாளாக இந்த நவராத்திரி உற்சவங்கள் இருக்கிறது. நவராத்திரி உற்சவங்களும் இந்த நவராத்திரி உற்சவங்களில் ஏற்படக்கூடிய விசேஷங்கள், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அம்பாளுடைய பூஜா விதானங்களை பற்றி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓம் தனம் தரும்
கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமே இல்லாத இனம் தரும் நல்லவையே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இப்ப நாம பார்க்க போறது தேவியின் திருவிளையாடல். இதோ உங்களுக்காக. शिव शम्भो स्वयम्भो शम्भो 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 शिव
தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். என்ன ஒரு பிரம்மாண்டமான கொலுல, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்ததுல. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நம்ம அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில நாளைக்கு கொலுவை பத்தின நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.